நான் கடந்த 3 மாத காலத்துக்கு முன்பா தாவேக்கால இருந்து வெளியேறியிருந்தேன். தாவேக்கால இருந்து வெளியேறின சமயத்துல இருந்தே தொடர்ந்து தாவேக்கா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆபாசமா சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்றது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நான் வெளியேறின காலம் தொட்டே நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த 2 மாத காலமா. அவரும் எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல. எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல. அதனால தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல. இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கறது இப்பதான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும். பெரியார் அவர்கள் அன்றே சொன்னாரு, கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மறுபடியும் கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேகா தலைவரும் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து.